ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 53வது நாள் வீட்டு வேலை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே, அதுவுமா பார்த்தீங்கன்னா காலையில் 7:50க்கு தாங்க எந்திரிச்சோம். வாரத்தில் ஒரு நாள் லேட்டாக எந்திரிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஒவ்வொரு வீட்டு வேலையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து தான் நான் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வாசலில் பார்த்தீங்கன்னா குப்பையாக நிறையாவே இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக காயின் அளவுக்கு ஒரு சந்தன கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நடுவில் பருப்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியாக தான் எங்கள் வீட்டு வாசலில் நிறையாவே இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ரொம்ப குப்பையாக இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு நல்லா கூட்டி தள்ளிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணியை வாசல் நிறையா நல்லா துளிச்சு விட்டுட்டு நல்லா கூட்டி தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா சரி இது கொஞ்சம் நேரம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். மாடிப்படியில் பார்த்தா செப்பெல்லாம் நிறையா இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க, என்னோட சிஸ்டர் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தான் நைட்டு எல்லாருமே படுத்து தூங்குனாங்க. டிவியில் பார்த்தீங்கன்னா புது புது படமாக போட்டு பார்த்து நல்லா அசதியில் எல்லாருமே நைட்டு தூங்கும்போது 11-12 மணி ஆயிடுச்சுங்க. லேட்டாக தான் எல்லாருமே படுத்து தூங்கினோம். அதனால தான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. படியிலையுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் கூட்டத்தான் நான் செய்கிறேன். ஆனால் படியை கழுவியே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக நாளைக்காவது தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அலசி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடிப்படியெல்லாம் அழகாக நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வாசலில் என்ன கோலம் போடலாம்னு ஒரே யோசித்துட்டே இருந்தேங்க. குட்டியாக ஈஸியாக வரக்கூடிய ஒரு கம்பி கோலம் தான் நான் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் தான். ஃபஸ்ட்டு வந்து சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோலப்படியில் வந்து போட்டேன். இந்த கம்பி கோலம்லாம் நம்மளுக்கு வந்து தப்பு தப்பாக மாற்றி மாற்றி போட்டுட்டோம்னா அசிங்கமாயிரும்ல, அதனால தான் சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கோலப்படியில் போட்டேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வெளி வேலையை முடிச்சதுக்கப்புறமா தான் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் கார சட்னியும் தான் வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா வீட்டில் பூரி செஞ்சுருந்தாங்க. பசங்களை பூரா அங்கேயே சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே பாதி பேர் சாப்பிட்டாங்க, இங்கே பாதி பேர் சாப்பிட்டாங்க. அப்புறமா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மிஷினில் கொஞ்சம் நேரம் நைட்டு உட்காந்து தச்சோன்னா அப்புறம் மிஷினை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரே கொயன்னு துணியாக இருந்தது. அந்த இடத்த வந்து கூட்டுனா தான் அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா ஹாலை வந்து அழகாக நீட்டாக ஒதுங்க வச்சு கூட்டி தள்ளுனதுக்கப்புறம் தான் இந்த ஹால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இடம் க்ளீன் பண்ண வேண்டியது நிறையாவே இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரியாக வீடை வந்து டீப் க்ளீனிங் பண்ணுனா தான் நம்மளால் நீட்டாக வச்சுக்க முடியும். கிச்சன்லேயும் நிறையா வேலை இருக்குது. ஹால்லையும் பார்த்திங்கன்னா செல்ஃபெலாம் க்ளீன் பண்ணணும். ரூம்லேயும் பார்த்திங்கன்னா டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் நிறையாவே இருந்தது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.